அப்படியே போவோம் அந்த சைடுல அப்படியே பார்க்கலாம் சார். சார் அங்க பாருங்க சார் எப்படி வியூ நல்லா சூப்பரா இருக்கு. கீழே போவோம் யாராவது இருக்காங்களா பாப்போம் சார். போலாமா? அது கீழே வழி வேற தெரியுது சார். அப்படியே இப்படி போயிட்டு கீழே வரைக்கும் பார்க்கலாம். பாருங்க சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி நம்ம வந்து அடுத்த ஜென்மத்திலேயாவது பிறந்தா வந்து நீலகிரியில பிறக்கணும்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிறேன் சார். சார் பார்த்து வாங்க. இப்போ வந்து நம்ம அங்க நம்மள ஒருத்தவங்க வந்து காஃபி சாப்பிட கூப்பிடுறாங்க. கொஞ்சம் காஃபி இருக்குமா பார்த்து கொஞ்சம் குடிச்சிட்டு போவோம். காஃபி இருக்கா பாருங்க சார். வந்த இடத்துல கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. லைட்டா ஒரு ஏக்கர் கணக்குல தேயிலை இருக்கு. ஆனா கொஞ்சம் காஃபி இல்லையா சார்? என்ன சார் பண்றது? சார் வேற எதாவது சார் வேற எதாவது சாப்பிட்ருக்கா சார்? சூப்பர் சார். அவன் வந்து இது வந்து ஒரிஜினல் டீ சார். ஒரிஜினல் டீ திண்ணையில கிணறுக்கு திருக்குறது அதிர்ஷ்டன்ற மாதிரி கொஞ்சம் சோட்டா பீம் இதுக்குள்ள சூப்பர் சார். பாருங்க கலரே பாருங்க சார். டீ சூப்பர் சார். இங்க கொஞ்சம் ஊத்துங்க சார். கேமராமேன் சார் என்ன கலர் இருக்கு? இதுதான் ஒரிஜினல் டீ. இது டீல இது டீ. இதான் வந்து ஒரிஜினல் நீலகிரி டீ. இந்த கலர்ல வரணும் சார். பிரவுன் சார். குடிங்க சார் குடிங்க சார். அப்பா டேஸ்ட் சொல்லுங்க. சரி இது ரெண்டு கலர் பாருங்க சூப்பரா இருக்கு சார். இதுல இருந்தா இது வருது. கொஞ்சம் லைட்டா குடிக்கிறேன் சார் பார்க்கலாம். அப்பா அப்பா சார் டேஸ்ட் வந்து எப்படி உங்களுக்கு சொல்றது? உங்களுக்கு சொன்னா எப்படி சார் புரியும்? டேஸ்ட் வந்து சூப்பரா தான் இருக்கு. செமையா இருக்கு சார். இன்னொரு விஷயம் சார், இந்த உலகத்திலே வந்து குடிச்சோட எனர்ஜி தர ஒரே விஷயம் வந்து டீ காஃபி தான் சார். கண்டிப்பா சார். அதனால காலையில எழுந்திரிச்சோன்னே டீ குடிக்க சொல்றாங்க. இப்போ என்னன்னா சுகர் கட் பண்றேன்னு நீங்க டீயை கட் பண்ணிட்டீங்க. அப்புறம் நாங்களே எப்படி சார் பழம் செய்யுது? அப்பா சார் செமையா இருக்கு சார். சார் கேமராமேன் பார்த்துட்டே பார்த்து அவரை டீ குடிச்சிருக்கீங்க இல்லையா? அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் சார்? சார் அது வந்து ஸ்மால் டீ. இது வந்து ஒரிஜினல் டீ. இனிமே டீ குடிக்கும்போது இந்த மாதிரி கேட்டு வாங்கி குடிங்க சார். பாலே வேணாம், பால் இல்லாம குடிக்க சொல்லுங்க சார். சார் சார் மறுபடியும் குடிக்கிறீங்க? இல்ல கேமராமேனுக்கு சார் அவர் பின்னாடி குடிச்சிட்டு நீங்க வாங்க. பின்னாடி குடிக்க முடியும் முன்னாடியே குடிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. இல்ல சார் உங்க மாதிரி மொக்க காமெடி எல்லாம் போட மாட்டேன் சார். ஓகே சார். அவங்களுக்கு வேணும் சார் கொஞ்சம். சார் குடிங்க சார். வச்சுக்கலாம் சார். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். கேமராமேன் மிஸ்டர் கேமராமேன், லோ பட்ஜெட் கேமராமேன் சார். இந்த கிளைமேட்டுக்கும் இந்த டீ கிடைக்கிறதெல்லாம் இந்த நாள்ல வந்து நமக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்து சோ பிளஸ்ட் சார். வி ஆர் ஐ எம் பிளஸ்ட் சார். ஏன்னா நாளைக்கு நான் வந்து சென்னைக்கு போகணும். மறுபடியும் இந்நேரம் எவ்வளவு பேர் இந்த வேகாத வெயில வெந்துட்டு இருப்பாங்க. இந்த வெயில வந்து டீயே குடிக்க முடியாது சார். கண்டிப்பா சார். ஆனா இந்த சூப்பரா பிளசன்டான காத்துக்கும் இந்த இடத்துக்கும் இந்த டீக்கும் கொஞ்சம் உட்கார இடம் இருந்ததுன்னா உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜாலியா வருவேன். சேர் எடுத்து வருவேன். ஆமா சார். சார் வாங்க சார் போலாம் சார். அந்த வீட்டுக்கு வரலாம் இருந்தா இங்கேயே வந்தோம் சார். அந்த இடத்துல வேலையை விட்டுட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மளும் கழுவுல பரவாயில்ல அப்படியே வச்சுட்டு போலாம் சார். வாங்க வாங்க அவங்க கழுவிக்குவாங்க. சரி வேணும் சார். தப்பான வச்சுக்க போறாங்க. நம்ம அப்படியே கழுவி வச்சிடலாம் சார். கழுவி வைக்கிற தண்ணி சார். சார் தண்ணி வச்சுட்டாங்க சார். எவ்ரிதிங் இஸ் இன்சைட் சார். நான் பிடிச்சிக்கிறேன். ஊற்றுங்க. ஒரு ஆளா சார். சூப்பர். வலி இதோ இருக்கு. நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் உருவாக்கிக்கிறோம் வலியை. ஒரு இளையராஜா பாட்டு போட்டு இலை பறிச்சுட்டு இருந்தீங்கன்னா பறிச்சுட்டே இருக்கலாம் சார். சார் பார்த்து போங்க சார். சார் சூப்பராக இருக்கு சார். இந்த வலி பயமா இருக்கு சார். சார் பார்த்து சார். கண்டிப்பா பாலம் மாதிரி கட்டிருக்காங்க சார். இதுதான் சார். சார் பார்த்துருங்க. வலிக்குதுன்னா சார் உங்க வெயிட் தாங்காதுன்னு நினைக்கிறேன் சார். சார் கொஞ்சம் பார்த்து வாங்க. உங்க வெயிட் தாங்காது. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே பாட்டி. ஓகே பாட்டி. பாட்டி வந்து நம்மள ஜாக்கிரதையா தான் இருந்துட்டு பார்த்து போக சொல்றாங்க. இருந்தா இப்படி பார்த்து போறது? பார்த்து ஓட வேண்டியதா? எப்பா சார் அட்லாஸ்ட் வந்துட்டோம் சார். இடத்துக்கு அரண்மனை ஒரு இடத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு சார். சார் இது அரண்மனை சார். திஸ் இஸ் நாட் ஹவுஸ் சார். அரண்மனை சார். அரண்மனை எப்படி இருக்கு பாருங்க சார். அந்த காலத்துல கட்டி வச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே கட்டினதுனால தான் இதே வீடு இது சென்னையில இருந்தா இதுக்கு ரெண்ட் வந்து 10,000 சார். கண்டிப்பா சார். சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒண்ணு தெரியும் சார். ஆமா சார். இவ்வளவு படிச்சீங்க ஒண்ணும் தெரியாதாங்க. ஆனா வந்து நீலகிரி இருக்கிற மக்களுக்கு கரண்ட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. விளக்கு இருக்கே. இல்ல சார் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சிலிண்டர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சூப்பர் சார்.
எந்த எந்த வந்து எலக்ட்ரானிக் பெட்ரோல்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து தண்ணி இல்லைன்னா மட்டும் தான் சார் இங்கே உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா கரண்ட் இல்லைனாலும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. சிலிண்டர் இல்லைன்னா அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லா வீட்லயும் வந்து விறகுதான் வச்சிருக்காங்க. இங்கேயே பாருங்க சார், இங்கேயே வந்து அடுப்பு இருக்கும் சார். அதுதான் இந்த பழைய வீடு பாருங்க சார், அடுப்பு இருக்கு. இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பழைய காலத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கும் போது இங்க வந்து நல்லா சமைச்செல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க சார். இப்ப சமைக்கக்கூடிய ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? இப்போ நம்ம ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சா இங்க வந்து சமைப்போம் சார். சூப்பரா இப்ப சார் அடுத்த பிளாக்ல அதை பண்ணிடலாம் சார். இங்க வந்து விறகுதான் சார், எல்லாமே வந்து இயற்கை தான். அவைலபிலிட்டி மேல பாருங்க சார், இங்க கூட டீ ஸ்ட்ரீட் வருது, டீ வருது. ஸோ இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே தேவை சார், சொர்க்கம் அது வில்லேன்னு சொல்லி இருக்கு சார். அப்பா கோடி ரூபாய் கொடுக்கலாம் சார். கண்டிப்பா சார், இந்த இடத்துக்கு கண்டிப்பா கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். நீ பாருங்க சார், அந்த மழை பெஞ்சா கூட இதுல வழியும் ஒழுகாது சார், அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. ஆனா இது வந்து யாருமே என்னோடது உன்னோடதுன்னு சொந்த கொண்டாடு. அந்த காலத்துல இன்ஜினியர்ஸ் இருந்திருக்காங்களா இந்த அளவுக்கு நுணுக்கமா இது பண்ணிருக்காங்க சார்? இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இது எவ்வளவு இயர்ஸ் ஆயிருக்குன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 இயர்ஸ் ஆயிருக்கும் சார். சார் இங்க பாருங்க சார், கருங்கல்ல கட்டியிருக்காங்க. கருங்கல்ல அதுவும் பாருங்க சார், மண் சார், அது சிமெண்ட் கூட இல்ல. பலகை பாருங்க சார், பலகை இன்னும் வந்து என்ன சொல்றாங்க, பழசாகாம அப்படியே இருக்கு சார். அப்படியே இருக்கு, செமையா இருக்கு சார். இது வந்து கூட்டி கிளீன் பண்ணி நம்ம இங்க வந்து ஒரு நாள் டூரே வரலாம் சார், ஒரு நாள் பிக்னிக்கே நல்லா சூப்பரா இருக்கு சார். பண்றோம், கண்டிப்பா பண்றோம் சார். பத்தி சொல்லுங்க. அப்பா கிளைமேட் பாருங்க சார், அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, இப்ப டோட்டலா அப்படியே பாருங்க சார், ஒரு சைடுல வெயில் அடிக்குது, இன்னொரு சைடுல அப்படியே மேகமூட்டம் மூடுது சார். அப்படியே இறங்குது சார், அப்படியே குளு 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 காத்து 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 வீசு சார், காத்து காத்து. இது எல்லாமே கரடியோட இதுதானே? அதான் சொல்றேன் சார், இங்க பாருங்க, அதான் சொல்ல வந்துட்டேன், நேச்சுரல் காத்துன்னு தான். இங்க வந்து கரண்ட் இல்லைன்னா கூட இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் ஏசி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை சார். தண்ணி மட்டும் இல்லைன்னா தான் இங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது தவிர சார். தண்ணி கூட மழை பெய்யுது சார், மழை பெய்ய எப்படி சார் பிடிக்கிறது சார்? பிடிக்கிறது ஒரு வெசல் வச்சா பிடிச்சிடலாம், அதே குடிக்கலாம் சார். தண்ணி இல்லைன்னா மட்டும்தான் இவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது தவிர மற்றபடி எதுனாலும் இவங்க கவலையே பட மாட்டாங்க சார். வாழ்றதுக்கு வந்து அவ்வளோ காஸ்ட்லியானது எதுவும் தேவையில்லை சார். சாப்பிட்டு நல்லா பிளசண்டா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம் சார். இது ஒண்ணு இப்ப நம்ம பார்த்தாலே இப்ப இலை பறிச்சிட்டு இருக்காங்க அங்க சார், பாருங்க அங்க இலை பறிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருந்து வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த பறிச்ச இலையை வந்து அந்த சைடு கொண்டு போவாங்க. அந்த சைட்ல வந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அந்த சைடு கொண்டு போவாங்க சார். பாதி பேர் இங்க இருந்து அங்க ஒரு டென்ட் தெரியுது பாருங்க, அதோ இருக்கு சார் மேல, அங்க வரைக்கும் கொண்டு போவாங்க சார். எதுக்கு சார்? அங்க வரைக்கும் தூக்கிட்டு போக முடியுமா அந்த குத்து ஏத்தத்துல சார்? தூக்கிட்டு போய் அவங்க வந்து தூக்கிட்டு போறாங்க சார் இன்னைக்கு. அங்க பாருங்க, அங்க இருந்து வராங்க, அந்த இறக்கத்துல வராங்க. அது வந்து லேடிஸ் வராங்க, தலையில வச்சுட்டு அவங்க வச்சிருக்கிறது எப்படியோ கிட்டத்தட்ட வந்து 35 kgs இருக்கும் சார். அது அந்த பேலன்ஸ், அந்த ஸ்ட்ரென்த், நம்ம பேலன்ஸ்க்கே வந்து ஒரு மாசம் வந்து ஜிம் போக வேண்டியது இல்ல சார். இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கே ஜிம்முக்கு போன்லயே பேலன்ஸ் இல்ல சார். ஐயோ, இது 6வது ஜோக் சார். போன்லயே பேலன்ஸ்ல அவருக்கு பேலன்ஸ் இருக்கு சார். அவர் பாருங்க, ஒருத்தர் வந்து மேல கொண்டு போறாரு, ஒருத்தர் கீழே கொண்டு வர்றாங்க, ஒருத்தர் மேல கொண்டு போறாங்க, ஒருத்தர் இப்படி கொண்டு போறாங்க. சரி, நான் வந்து இப்ப வந்து சொல்ல போறது என்னன்னா, இப்ப வந்து நம்ம எதுக்காக இங்க வந்ததுக்கு உண்டான மெயின் இது நீங்க சொல்லவே இல்லையே. சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஈஸியா வந்து கடைக்கு போய் என்ன சொல்லிடுறேன்னா, ஒரு டீ 5 டீ வித் அந்த ஆத்தாம 5 டீ. ஏன் ஆத்தாம சொல்றாங்க தெரியுமா சார்? தெரியலையே. அது தெரிய வேணாம் சார் உங்களுக்கு, சொல்லுங்க சார். சார் ஆத்துனா வந்து பாதி நிறைய வந்துடும், அதனாலதான் ஆத்தாவும் கேட்கறேன் சார். அதான் சார் ஒரு சின்ன ரீசன். ஓகே சார். சார் சரி, இப்போ இந்த டீ லீஃப் இவ்வளவு இருக்குன்னா இது வந்து என்ன கிரேட்னா வந்து இது வந்து பி கிரேட் சார். இதுக்கு நீங்களா ஒரு பேர் வச்சிருக்கீங்களா? பி கிரேட், ஏ கிரேட் அப்படி இருக்கு சார். ஏ கிரேட், பி கிரேட், ஏ பிளஸ், பி பிளஸ் அந்த மாதிரி இருக்கு சார். இது வந்து பி கிரேட்னா என்னன்னா இந்த அளவுக்கு காம்பு இருக்கு, இதை விட பெருசாவே இருக்கும் சார். அதனால வந்து இதுக்கு வந்து லெஸ் அமௌண்ட் தான் கிடைக்கும். இப்போ வந்து ஏ பிளஸ்க்கு வந்து ஒரு 30 rupees கிடைக்குதுன்னா இது வந்து பி கிரேடுக்கு வந்து 20 rupees 18 rupees தான் கிடைக்கும். ஏன்னா வந்து இப்போ அப்போ எல்லாம் வந்து ஏ கிரேடே எடுத்துடலாம்னு சொன்னோம்னா ஏ கிரேடு இருக்கு டைம் ஆகும் சார். இந்த மேல இருக்கிற மொட்டு இருக்குல்ல சார், இந்த மொட்டு மட்டுமே எடுத்து
அதுல செய்யறதுதான் வந்து A+. அது வந்து கிரீன் டீ அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க சார். ஓகே. இப்போ இதனால இப்படி எடுக்கிறதுனால வந்து இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்றதுனால அது வந்து அப்படி சொல்றது இல்ல. இது வந்து A+. இதோட சேர்ந்து எடுத்தா B கிரேட். எனக்கு ஒண்ணு புரியல சார். இதுக்கும் ரெண்டுமே தேயிலை தானே சார்? ரெண்டுமே தேயிலை தான் சார். ஆனா வந்து இது மொட்டு. ஓகே. மொட்டுக்கும் பூக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? கண்டிப்பா சார். இது வந்து ஃபுல் எனர்ஜி. இது வந்து அந்த இலசா இருக்கும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும், வயசாச்சுன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனாலதான் சார் இப்படி இருக்காங்க, இப்படி இருக்கு. அப்புறம் என்னமோ சொல்லியிருந்தாங்களே சார், 4 கிலோ டீ இலையில 1 கிலோ டீ தூள் ஆகும். ஆமா சார். இப்போ அது என்ன பிரச்சனைனா வந்து நிறைய பேர் வந்து இப்போ இடத்த ஏன் விற்கிறாங்கன்னா இந்த காஸ்ட்னாலதான் வந்து இடத்த விற்கிறாங்க. இப்போ வந்து 4 kgs இந்த இலை பறிச்சிங்கன்னா 4 kg இலையில தான் வந்து எவ்வளோ கிலோ ஆகும்? 1 kg டீ தூள் ஆகும். அந்த 1 kg டீ தூளே வந்து எல்லாமே போய் 1 kg டீ தூள் ஆகும். அந்த 1 kgல வந்து நீங்க இப்போ வந்து இங்க இருந்து ஒரு 50 கிலோ கொண்டு போறீங்கன்னு வைங்க, இந்த ஸ்டிக்குன்னு சொல்லி அதை வந்து ஒரு 10 கிலோ இல்லைன்னா 5 கிலோ 2 கிலோ கழிச்சிருவாங்க. அப்புறம் அந்த தூக்கிட்டு போற அந்த மூட்டை காஸ்ட், அந்த சாக்கு போயிருக்குல்ல, அதுக்கு 1 கிலோ கழிச்சிருவாங்க. இந்த மிடில் மேன் இருக்கல சார், இவங்க வந்து டைரக்டா வந்து எடுத்துட்டு போய் ஃபேக்டரிக்கு போறது இல்ல. ஃபேக்டரிக்கு வந்து என்னன்னா மிடில் மேன் தான் போடுவான். இவங்க கிட்ட இருந்து ஒரு புரோக்கர் வாங்கி அவனோட வண்டியில எடுத்துட்டு போய் தான் ஃபேக்டரிக்கு போடுவான். அப்ப அவனுக்கான காஸ்ட் அவனுக்கு தேவை சார். அப்ப என்ன பண்ணும், இவன் 50 கிலோல இருந்து அவன் 2 கிலோ எடுத்துக்குவான். அப்படி எல்லாம் ஏற்கனவே இதுல இருந்து 50 கிலோ வந்து 5 கிலோ இங்கே லாஸ் ஆயிருது. லாஸ் எடுத்த பத்தி இது ராவா எடுக்கிறதுனால லாஸ் ஆயிருது. ஆனா வந்து இவங்க வந்து நிறைய கேட்டு பார்த்தாங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சார், இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் கூலிக்கு வந்திருந்தாங்க. இப்போ வந்து தோட்டம் உங்களுதுன்னு வைங்க, நான் உங்க வேலைக்கு கூலிக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் 2000 ரூபாய்க்கு வந்துட்டு இருந்தாங்க. சரி 250 ருபீஸ்க்கு 250 ரூபாய்க்கு ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க மேக்சிமம் வந்து எவ்வளவு பறிப்பாங்கன்னா ஒரு 50 கிலோ பறிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, 250 ரூபாய்க்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா 250 ரூபா ஜாஸ்தியாக வரும். அப்போ ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 15 ரூபா இருந்துச்சு. 250 ரூபாய்க்கு 15 ரூபா ஓகேவா இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த கூலிக்கு வர ஆளுங்களோட காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் சொன்னார் பார்த்தீங்களா 800 ரூபா. அப்போ இப்போ 15 ரூபா கிடைச்சா இப்போ ஓனருக்கு வந்து 7 ரூபா தான், எல்லாம் கழிச்சது போக 7 ரூபா. அப்போ 15ல பாதினா இவருக்கு 7 ரூபா, அவருக்கு 8 ரூபா. அப்போ வந்து கூலிக்கு போற ஆளு வந்து அதிகமா வாங்குறாரு. லேண்ட் ஓனர் வந்து 7 ரூபா தான் கம்மி. அவருக்கு 7 ரூபா வந்து லாஸ் சார். 7 ரூபா ஏன் லாஸ்னா 3 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் வந்து அந்த எருவு போடணும். அந்த எருவோட காஸ்ட் வந்து இப்போ ஒரு 10 சென்ட் இருக்குன்னு வைங்க, 10 சென்ட்டுக்கு வந்து ஒரு 3 மூட்டைன்னு வைங்க, 6000 ரூபா. ஒரு மூட்டைக்கு 2000 ரூபா. இப்போ 6 மூட்டை போறாருன்னா 3 மாசத்துக்கு 6000 ரூபா. அப்போ எங்க சார் அவர் என்ன சார் எடுக்கிறத அப்படியே போடணும், அப்படியே போறது. தோட்டம் வந்து நம்ம பேர்ல இருக்கு. இந்த ஒரே ரீசன், இந்த ரேட் ஒரே ரீசனுக்காக தான் வந்து அவங்க வந்து இதெல்லாம் ஆகாது சேல் பண்ணிட்டு போறாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம், எல்லாமே வந்து வயசானவங்க அவங்க தான் பறிக்கிறாங்க. எந்த யாருமே பார்க்கல சார். வந்ததுக்கு அந்த ஒரே ஒரு பையனை தான் பார்த்தோம். அவன் வந்து அவரும் வந்து வந்திருக்காரு, எக்ஸாம் முடிச்சு லீவுக்காக வந்திருக்காப்ல. ஆனா இப்போ எல்லாத்துக்கும் லீவ் விட்டாச்சு, யாருமே வரேன்னு ஆசைப்படுறது இல்லை சார். கண்டிப்பா சார். வந்து இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்குமானா கிடைக்காது. we can sell this சார். இப்போ வந்து ஒரு 5 இப்போ ஒரு 1 லட்சத்துக்கு வித்தலான்னு வைங்க, அடுத்த நாள் நம்ம இதை வந்து வாங்குறேன்னா கூட நம்ம எத்தனை தலைமுறை வந்தாலும் இந்த இடத்த வந்து நம்மளால வாங்கவே முடியும். இருக்கிற வரைக்கும் இது எப்படி சேஃப்டி பண்ணலாம்னு தான் சொல்லி நம்ம பாத்துக்கணும். கண்டிப்பா சார். சரி, இந்த மாதிரி இடம் கிடைக்குமா சார்? இந்த மாதிரி இடமும் கிடைக்காது, இந்த மாதிரி காசு வேணா, செல்போன் கிடைக்க மாட்டாங்க. செல்போன் வேணா, எந்த ஒரு நச்சரிப்பும் இல்லை. சிலருக்கு தான் சார் உங்க மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க சார் அதெல்லாம் வேணாம். மற்றவங்களுக்கெல்லாம் இதுதானே வேணும்ன்றாங்க. எங்களுக்கு இடம் வேணாம், எங்களுக்கு இந்த மாதிரி கிளைமேட் வேணாம், எங்களுக்கு வந்து மொபைலு இந்த லக்ஸுரி அதுதானே வேணும்ன்றாங்க. அப்புறம் டிவிங்கிறது சார் வருது நம்மள மாதிரி. அவங்களுக்கு இந்த வீடு இருக்கு, இந்த வீட்டுல என்ன இருக்கு, விறகு இருக்கு, சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும். தண்ணி பாருங்க சார், பியூர் தண்ணி. போகும்போது குடிச்சிட்டே போலாம் சார். அதை போறோம் சார், கண்டிப்பா போறோம், அது குடிச்சிட்டே போறோம் சார். ஆனா இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஒரு கொரோனா பத்தாது சார். ஒரு டைம் கொரோனா பத்தாது. கொரோனா வந்தா இதோட அருமை அதுதான் சொல்றேன். நெக்ஸ்ட் லாக்டவுன் வரணும், எல்லாம் வரணும் சார். வந்துட்டு என்ன சார் பண்றது, எல்லாம் அவங்க வித்துட்டாங்களே. வித்ததுக்கு அப்புறம் ஒன்னும் யூஸ் பண்ண முடியாது. இல்ல அப்பதான் அவங்களுக்கு அந்த மூளைன்றது ஒண்ணு யூஸ் ஆகுன்றேன். கீழே போய் இந்த லேண்ட வித்து கீழே போய் அவங்களும் சொல்லி தப்பு இல்ல. அவங்க சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் ரேட். ஓகே, அந்த ஸ்டாண்டர்ட் ரேட்டுக்கு சார் ஒரு பிஸ்கெட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்கு சார். பாருங்க, ஒரு பிஸ்கெட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்கு. அப்புறம் அவங்க எல்லாமே டீக்கு இல்லன்றீங்க, எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல பிரைஸ் இருக்கு. ஆனா இதுக்கு மட்டும் ஃபிக்ஸ்டு பிரைஸே இல்லை சார்.
அவங்க நினைச்சா 13 ரூபா கொடுப்பாங்க, நினைச்சா 12 ரூபா கொடுப்பாங்க, இஷ்டத்துக்கு கொடுப்பாங்க. நீங்க நம்ம இவ்வளவு நேரம் பேசி எத்தனை பேர்ட்டு பேசியிருந்தோம்? ஒரு 200 வருஷத்துக்கு மேல இந்த டீ எஸ்டேட் இருக்கிற மாதிரி இருக்குன்னு பாத்துருக்கோம். அப்ப 200 வருஷமும் அவர் சொல்றதை பார்த்தா இதே மாதிரி தான் ரேட் இருந்திருக்கு. இடையில ஒரு 2 ரூபா ரேட் கூட வந்திருக்கு, போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நம்ம நியூஸ்ல எல்லாம் பாத்துருக்கோம். அப்ப அவ்வளவு இருந்தும் இந்த டைம்ல இப்போ மேக்சிமம் இந்த கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப பீக் ஆயிருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ரீசன் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? அதான் சொல்றேன், பிரிட்டிஷ்கார வரும்போது இந்த நீலகிரி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா, இந்த லேண்ட்ல எல்லாம் நம்ம வந்து கிழங்கு போடுறது, பீட்ரூட் போடுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா வந்து நிறைய ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் இருக்கு. அனிமல்ஸ் இருந்தனால என்ன ஆகுனா, அதை வந்து நம்ம இங்க வந்து எப்படி சார் அதை பார்த்துட்டு இருக்க முடியும்? அதனால என்ன பண்ணி, இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, இந்த நீலகிரி மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு கடவுள் மாதிரி. அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இதை போட்டுப்பாங்கன்னு வைங்க. அப்போ எத்தனை தலைமுறைக்கு இது வாழ்க்கை கொடுத்துருக்கோம், எத்தனை தலைமுறையிலிருந்து நீங்க எந்த அடிமட்டத்திலிருந்து எந்த மேல வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இல்லாத கஷ்டம், அவங்களுக்கு இல்லாத இது நமக்கு இப்ப என்ன சார் கஷ்டம் வந்தது? இத்தனைக்கு வந்து இப்ப டெக்னாலஜி ஜாப் எல்லா பசங்க படிச்சுட்டு வெளியே போறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வெளியே போய் வந்து இங்க வந்து லேண்ட் வாங்கலாமே தவிர இங்க வித்துட்டு போய் அங்க வாங்குறாங்க சார். அதான் சார் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, சுத்தி இருக்கு, கிரீன் ஏரியா இருக்கு. இப்போ இதே இது நம்ம 4 பேருக்கு வித்துட்டு போறோம் அப்படின்னு வைங்க. வித்துட்டு போனா இங்க என்ன வரும்? பிளாட்ஸ் வரும், நிறைய ரெசார்ட்ஸ் வரும், அன்வான்ட் திங்ஸ் தான் வருதே தவிர ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது வர்றது இல்லையே. இன்னொன்னு சார், ஆனா என்ன இதுல பெரிய விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க நான் ஒரு லேண்ட் வாங்குறேன், உங்களுக்கு எங்களுக்கு ஆகாதுன்னா நான் என்னோட லேண்ட் சுத்தி நான் வந்து ஃபென்சிங் போட்டுக்குவேன் சார். நீங்க லேண்ட் டச் பண்ணக்கூடாது. இப்ப வந்து அப்படி யார் எப்படி வேணா போலாம், எப்படி வேணா சுத்தலாம், என்ன வேணா பண்ணலாம், இங்கேயே படுத்து தூங்கலாம், யாரும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். இதே ஒரு 10 பேர் செஞ்சுட்டாங்கன்னா இங்க வந்து இந்த நீலகிரில இருக்கிற மக்கள் வந்து இருக்கவே முடியாது சார். ஆனா அதுக்கு ஒரே ரீசன் என்ன, அந்த ரேட் ஏன் வந்து அந்த 20 தாண்டி போவே மாட்டேங்குதுன்னே. அந்த 20 தாண்டி போயிட்டுனா நீங்க எதுக்கு கீழே போறீங்க? இவங்க எப்படி இந்த லேண்ட வாங்குவாங்க? ஆமா சார், இது வெளியே அனுப்பி விட்டு நீ வந்து ஜாலியா இங்க இருந்துக்கலாம். அவங்க ஜாலியா இங்க ரெசார்ட் கட்டிட்டு வருஷத்துல ஒரு 10 நாளோ 15 நாளோ வந்து இருக்கிறதுக்கு இங்க இருக்கிற மக்களுடைய எல்லாத்தையும் அழிச்சிட்டு போறாங்க, வெளியே ஏத்துறாங்க. சார் நமக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்தாலும் இது வந்து ரொம்ப கசப்பான நடைமுறை. இதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பாக்குறதுக்கெல்லாம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா யாருமே நம்ம கொஞ்சம் யோசிச்சு எங்க போய் அப்ரோச் பண்ணுமோ, யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும் சார், அதெல்லாம் கொஞ்சம் விவரமா தெரிஞ்ச மக்களுக்கு. இல்ல சார், யார்கிட்டயும் அப்ரோச் பண்ண வேணாம். என்ன கஷ்டம் வந்தாலும் இப்ப என்ன நம்ம குழந்தைங்களுக்கு தான் சொல்லி வளர்க்கணும். ஒன்ஸ் இன் லைஃப்ல நீங்க இதை வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10 தலைமுறைக்கு எத்தனை லட்சம் வந்து சம்பாதிச்சாலும் நீங்க இதை வாங்கவே முடியாது. கண்டிப்பா இப்ப இருக்கிற தலைமுறைக்கு இது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லணும். என்னன்னா, நீங்க என்ன கஷ்டப்பட்டாலும் சரி உங்க பூர்வீகத்தை வந்து விட்டு கொடுக்காதீங்க. இங்க வந்து அந்த லேண்ட் எவ்வளவு கிடைச்சாலும் வந்து சேல் பண்ணாதீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டா ஏதாவது இருக்கான்னு சொல்லி அதை பண்ணணும் சார். நம்ம வந்து இந்த ஜென்ரேஷன் பசங்க இப்படிதான் சார், இதுல எப்படி வந்து நம்ம ஜாஸ்தியா வந்து கல்டிவேட் பண்ணலாம், இதுல வந்து என்ன வந்து அடுத்த லெவலுக்கு இது எப்படி கொண்டு போகலாம் அப்படிதான் சார் யோசிக்கணும். இது வித்துட்டு நான் அடுத்த லெவலுக்கு போறேன்னு யோசிக்கிறத விட்டுட்டு இது எப்படி அடுத்த லெவலுக்கு போனா சொல்லிக் கொடுக்கணும் சார். கண்டிப்பா இது வந்து சார் அப்போ அவங்க இப்போ உங்க ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இங்க இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து தாத்தாவோட தான் இவங்க வச்சிருக்காங்க. இவங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணு வாங்கல. அப்போ எவ்வளோ வருஷத்துல இருந்து வாங்கிட்டு வந்து இவங்க ஈஸியா ஒரு செகண்ட்ல பிளாட் போட்டு வித்துறாங்க, சேல் பண்ணி. அதான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் அதான் சொல்லணும், என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களோட வித்துட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்களே வந்து எங்களுக்கு வந்து அடிமையா இருக்கிற நிலைமை தான் வருமே தவிர மறுபடியும் பிரிட்டிஷ் ஆட்சின்ற மாதிரி நம்ம அடிமையா தான் இருக்க வேண்டியது. எல்லாருமே ஒரே மக்கள், ஒரே நோக்கம், ஒரே மக்கள் ஒரே நோக்கமா இருந்துருக்காங்க. இங்க ஒரே மக்கள் இப்ப பல நோக்கம் ஆயிடுச்சு சார், வேற இதாயிருச்சு. சரி விடுங்க சார். சரி சார், வாங்க சார் அப்படி போலாம் சார்.